ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்ட பத்தி தான் பார்க்க போறோம். அனைவருமே இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்றோம். இந்த நிலையில தான் இந்த ரிசல்ட் இந்த மாதமாச்சு. வருமா? வராதா? எப்பதான் அப்டேட் குடுப்பாங்க? உண்மையான நிலவரம் வந்து என்ன? இந்த ரிசல்ட் குறித்து டிஆர்எஃப்எஸ் மூலமாக என்ன தகவல் குடுத்துருக்காங்க? அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு பெரிய கேள்வியாகவே இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும் அப்படின்ற மாரி அனைவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரைக்குமே அப்டேட் குடுக்கல. இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துமே ஒவ்வொரு வெப்சைட் வந்து இருக்கு இல்லையா? அது மூலமாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி அனைவருமே கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, ஒரு அனைவருக்குமே ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை வந்து குடுத்துருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணகிரி நெறைய மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு கேட்டோம். இது மாரியெல்லாம் வந்து சொல்றாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் குறித்து என்ன டிஆர்எஃப்எஸ் மூலமா தகவல் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே எதிர்பார்த்த மாரி ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வந்து கட்டாயமாக ரிசல்ட் கட்டாயம் வெளியாகும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்து இன்னுமே பாஸ் ஆகல. அப்படின்றத தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களே தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்எஃப்எஸ் மூலமாக அவங்க வந்து ஒரு தகவல் குடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இந்த ரேஷன் கடை வேலைக்காக தான் அனைவருமே இந்த இறுதி பட்டியலுக்காக வெயிட் பண்றாங்க. இதுவரைக்குமே அப்டேட் குடுக்கல இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும் அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, இதுவரைக்குமே அப்டேட் குடுக்கல கூட்டுறவுத்துறை அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா, நிலையாகவே நாங்க வந்து விரைவில் பணியாணை வந்து வழங்கிடுவோம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே விரைவில்னா எப்போ அப்படின்றது தான் எல்லாருடைய பெரிய கேள்வியாகவே மாறி இருந்தது. அவரு சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 1 1/2 மாத காலங்கள் ஆயிடுச்சு. இதுவரைக்குமே அப்டேட் குடுக்கல. 1 1/2 மாத காலங்களாவே செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்குதா அப்படின்ற கேள்விகளுக்கும் பார்த்தீங்கன்னா, அனைத்துமே சென்றிருக்கு. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா, அதிரடியாக இன்று இரவுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாநிலங்களுக்கு அப்டேட் குடுக்கலாம் அப்படின்ற மாரியும் தகவல் வெளியாயிருக்கு. சில ஜியோ பாஸ் பண்ணியிருக்கிறதாக. தகவல் வெளியாயிருக்கு. சில ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலா தான் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து வெளியாயிருக்கு. இருந்தாலுமே இந்த ரேஷன் கடை வேலைக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ரிசல்ட்ட குறித்து அனைவருக்குமே தெரியும். கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் தான் வந்து நடக்குது. இதனால தான் அப்டேட் குடுக்கல. இருந்தாலுமே இந்த செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு ரெடியா இருக்கா? இல்லையா? அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு பெரிய கேள்வி. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதில செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு எப்படி நடந்திருக்கு? இந்த ரிசல்ட் இந்த மாதமாச்சு வருமா? வராதா? எப்பதான் அப்டேட் குடுப்பாங்க? என்ன டேட்லேருந்து அப்டேட் வந்து குடுக்க போறாங்க? இதில யாருக்கு முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க? எவ்வளோ மார்க் இருந்தா இதில செலக்ட் பண்ணியிருக்காங்க? எத பேஸ் பண்ணி வரைக்குமே இந்த வேலை குடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணல் நடக்கல. அவங்களுக்கு வந்து நடக்குமா? நடக்காதா? இதில வந்து எப்படி ரிசல்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எதன் மூலமா அப்டேட் குடுப்பாங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்த உடனே அதில வந்து செலக்ட் அடுத்த ப்ராசஸ் வந்து என்ன நடக்கும்? அப்படின்றத தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே, இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பார்க்கறக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே ஆவலுடன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாத காலங்களாவே வெயிட் பண்றோம். இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 நாட்கள் தான் மார்ச் முடியறதுக்கு வந்து இருக்கு. இதுவரைக்குமே அப்டேட் குடுக்கல. மார்ச்சுக்குள்ளேயே நாங்க வந்து ரிசல்ட்ட வந்து நாங்க வந்து குடுப்போம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே மார்ச் வந்து என்னைக்கு வரும், நாளைக்கு வரும் அப்படின்ற மாரி டெய்லியுமே வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. இருந்தாலுமே அப்டேட் குடுக்கல. இந்த நிலையில தான் ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட்டாகவே உருவாயிடுச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பணப்பாட்டுகள் நடக்குது. இதுவரைக்குமே அவங்க வந்து இன்னும் அந்த பணப்பாட்டுகள் வந்து முடியல. அதனால தான் நம்மளுக்கு குடுக்கல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பணங்கள் நீங்க வந்து குடுத்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து வேலை வழங்குவோம் அப்படின்ற மாரி நெறைய புகார்கள் எழுந்திருக்கு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, அதிரடியாக இந்த வேலையில நெறைய மோசடிகள் வந்து நடக்குது அப்படின்ற மாரி வேலை வாங்கி தருவதாக ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சிக்கியிருக்கக்கூடிய நிலையிலும் இருந்திருக்காங்க. இருந்தாலும் இப்ப நெறைய பேரு சிக்கியிருக்காங்க. இதன் அடிப்படையில தான் இந்த ரிசல்ட் கொஞ்சம் வரத்துக்கு டிலே ஆகுது அப்படின்ற மாரியும் ஒரு சில பேரெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாரி ரிசல்ட் என்ன டேட்ல அப்படியே குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு மேல கட்டாயம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வெளியாயிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மேல நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் கட்டாயம் இந்த மாதமாச்சு வருமா? வராதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். இன்னும் 2 நாட்கள் தான் வந்து இருக்கு. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டே ஆயிடுச்சு.
சாட்டர்டே, சண்டே ஆயிடுச்சு. இது வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஸோ ஆனால் கட்டாயம் திங்கள், செவ்வாய் வருது வெளியாகலாம். அப்படி வெளியிட போறாங்க அப்படின்னா, ஸோ கட்டாயம் அன்னைக்கு வெளியாகறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சில நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் தான் இதுவரைக்குமே அப்டேட் குடுக்கல. இந்த ரிசல்ட்டுக்காக தான் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, எதிர்பார்க்கும். இதுவரைக்குமே அப்டேட் வந்து ஆகல. கட்டாயம் வெளியாகும் அப்படின்றத விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வெளியாகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு சந்தேகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா? இந்த வேலையில இந்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்கு? இது யாருக்கு முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வரைக்குமே தெரியும். இதில முதல் பட்டதாரி. அதே மாரி நீங்க வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான். இருந்தாலும் நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதில நீங்க முதல் பட்டதாரி சான்றிதழ் நீங்க வந்து வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா, இது மூலமாக உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைத்திருக்கு. அதே மாரி நீங்க ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து தகுந்த சான்றிதழ் வைத்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் முன்னுரிமை வந்து இதில வந்து கிடைத்திருக்கு அப்படின்த அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஒரு சில பேருக்கும் ஒரு சில லெட்டர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து வந்திருக்கு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்ததுக்கான இந்த ரிசல்ட்டு வெளியாகிடும். இருந்தாலும் முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க. அதே மாரி செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கு அனைவருக்குமே தெரியும். எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க இல்லையா? இந்த நேர்முக தேர்வு மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், அதே மாரி 10th, 12ல எவ்வளோ கட் ஆஃப் வந்து வைத்திருக்கீங்க? நீங்க வந்து 10th குவாலிஃபிகேஷன பொறுத்தளவுக்கு பார்க்கறக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 10த்ல எவ்வளோ மார்க் வந்து வச்சிருக்கீங்க? இத 2 பேஸ் பண்ணி தான் நம்பளுக்கு இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா, வழங்கியிருக்காங்க. முன்னுரிமையும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. அது மாரி செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நேர்முகத் தேர்வுல வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், 10th, 12ல கட் ஆஃப் வைத்திருக்க 2மே பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த வேலை வந்து வழங்கியிருக்காங்க. அதுவும் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றதவும் செக் பண்ணியிருப்பாங்க. அது மூலமாவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில தான் வேலை வந்து வழங்கியிருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும் அப்படின்ற மாரி வெயிட் பண்ணியிருக்கும். இதுவரைக்கும் அப்டேட் குடுக்கல. வருகின்ற திங்கட்கிழமையிலேருந்து இந்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து குடுக்க போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதில ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் குடுப்பாங்க அப்படின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட் தான் ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ரிசல்ட்ட நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அடுத்த ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 4 வீக்லயே உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வழங்கிடுவாங்க. மீண்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ப்ராப்பரா வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த மாரி ரிசல்ட் கூடிய விரைவில் அப்டேட் குடுக்க போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.